ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன vlog காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ பிளான்டு டே தான். ஸோ நான் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ப்ரீ பிளான்டு டேயில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போட்டுடலாம். ஏன்னா கோலம் போட்டு 3 days ஆச்சு, கோலம் போடவே இல்லை. ஏன்னா நான் 3 days அம்மா வீட்டிலே இருந்துட்டேன். ஸோ அங்கிட்ட வரவே இல்லையா. ஓகே, கோலம் போட்டுடலான்னு சொல்லி தான் போட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அரிசி மாவு கோலம் போட்டால் தான் வீட்டில் கொஞ்சம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் எப்படி அரிசி மாவு கோலம் போடுவேன்னா, பச்சரிசி மாவு நல்லா அலசி காய போட்டு எடுத்துக்கணும். தென் அதை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செமிசாலிட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா அந்த காட்டன் கிளாத் அதில் நல்லா கொஞ்சம் சோக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஃபிங்கரில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காட்டன் கிளாத்லேருந்து ட்ராப்பாக விழும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் மாக்கோலம் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டேன். ஸோ நான் எவ்வளோ லேட்டாக இருந்துச்சாலும் நான் டீ மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டீ அடிக்டட். ஸோ டீ போட்டு குடித்தா தான் எனக்கு அன்றைக்கி டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டேன். தோசை ஊற்றினதுக்கப்புறம் கொய்யாப்பழம் மேலே கண்ணாவே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கொய்யாப்பழத்தையும் கட் பண்ணிவிட்டு, இது ரெட் கலர் கொய்யா. ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுவும் இல்லை, லஞ்சும் இல்லை. ஸோ ரெண்டுக்கும் ஊடால பிரஞ்சாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் முந்தின நாள் நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அது மறுநாள் காலையில் நல்லா புளிச்சிருச்சு. அதை தான் ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக் பாப்பாவுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த சத்து மாவில் சீடை பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு கொஞ்சம் பல்லு இருக்கா. ஸோ அதனால் அவள் கொஞ்சம் எப்படின்னா க்ரன்ச்சியாக கேட்குறா, மென்று சாப்பிட்ற மாதிரி கேட்குறாளாம். அதனால தான் சீடை பண்ணிடலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பாப்பாவுக்கு இந்த சீடை கொடுக்கறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சத்து மாவில் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வேறு எந்த சுகருமே ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா சத்து மாவே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்தது. வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பால் சைஸ்க்கு திரட்டி எடுத்துகிட்டு அதை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சீடை ரெடி. இதுவுமே நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடணுன்னு கிடையாது, நம்மளுமே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஸ்க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். தென் துணி காய போடுறதுக்காண்டி தான் அப்ஸ்டேர்ஸ் நானும் அம்மாவும் போயிருந்தோம். போய் ட்ரெஸ் எல்லாமே காய போட்டு வந்தாச்சு. ஏன்னா இப்போ கிளைமேட் ஃபுல்லாக வெயில் இருக்க மாட்டேங்குது. ஒரு 2 o'clock வரைக்கும் மட்டும் தான் வெயில் இருக்குது. ஆஃப்டர் தேட் ரொம்ப க்ளவுடியாக ஆகிடுது. நான் லன்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேசியாக இருக்குது. ஓகே, சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணலான்னு தான் இன்றைக்கி நான் சோம்பேறி சிக்கன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 2 மசாலா தான். ஒன்று சிக்கன் மசாலா, இன்னொன்று மல்லித்தூள். அதுக்கப்புறம் சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கர்டு. ஸோ இது எல்லாமே சிக்கனில் ஹோலாக எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes மேரினேட் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் எடுத்துகிட்டு அப்படியே இதில் போட்டு தண்ணி வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது. கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருந்திங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். ஸோ அந்த வாட்டர்லேயே சிக்கன் நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியான சிக்கன். டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சு கடைக்கு கிளம்பிட்டேன். பால் இல்லைன்னு சொல்லிட்டு பால் வாங்குறதுக்காண்டி தான் நானும் அம்மா பாப்பா 3 பேருமே கடைக்கு போயிருந்தோம். அப்புறம் எல்லா திங்ஸும் வாங்கி வீட்டுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா 5 கிட்ட ஆகிடுச்சு. சரி ஓகே, டீ போடலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். எப்பவும் போல் துளசி போட்டு தான் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் கிளைமேட்டுமே நல்லா க்ளவுடியாக இருந்தது. என் பொண்ணு பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா தான் சைக்கிளில் வச்சு உருட்டிகிட்டு இருந்தாங்க. நேற்று மார்க்கெட்லேருந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளி ரொம்ப கொஞ்சம் சீப்பாக கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் டேமேஜான தக்காளியில் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தக்காளியில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படி தக்காளி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா தக்காளியெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கெடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் பொண்ணும் வெளியில் நின்று வானவில் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நல்லாவே வந்துட்டு வானவில் தெரிஞ்சிச்சு. இந்த vlog வந்து இப்போ எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.